வணக்கம் நண்பர்களே. ஒருவரை ஈர்க்க அழகு மட்டும் போதாது, பணம் மட்டும் போதாது, அதிகாரம் மட்டும் போதாது. இந்த உலகத்தில் மனிதர்களை மிகவும் வேகமாக கவரும் சக்தி ஒன்று இருக்கிறது என்றால் அது பேச்சு. ஒரு மனிதனின் வார்த்தைகள் அவனுடைய முகத்தை விட அழகாக இருக்கலாம். அவனுடைய குணத்தை விட வலிமையாக இருக்கலாம். சில நேரங்களில் அவனுடைய செயல்களை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சாணக்கியர் கூறுகிறார், வாளால் வெல்ல முடியாத இடத்தை வார்த்தையால் வெல்ல முடியும். காதல் என்றால் வெறும் உணர்ச்சி அல்ல, அது மனதுக்கும் மனதுக்கும் நடக்கும் இணைப்பு. அந்த இணைப்பை உருவாக்கும் பாலம்தான் பேச்சு. பலர் காதலில் தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணம் காதல் இல்லாதது அல்ல, சரியான முறையில் தங்களை வெளிப்படுத்த தெரியாததே காரணம். இன்று இந்த வீடியோவில் சாணக்கியரின் சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு பேச்சால் ஒருவரின் மனதை ஈர்க்கும் 7 முக்கிய விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விதிகளை நீங்கள் புரிந்து கொண்டால் காதலில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் அனைத்து உறவுகளிலும் வெற்றி பெற முடியும். விதி 1: அதிகமாக பேசாதே, சரியானதை பேசு. பலர் நினைக்கிறார்கள், நான் நிறைய பேசினால்தான் அவள் என்னை விரும்புவாள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதிகமாக பேசுபவர்களை மக்கள் ரசிப்பார்கள், ஆனால் சரியாக பேசுபவர்களை மதிப்பார்கள். ஒரு மனிதன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அவனுடைய வார்த்தைகளின் மதிப்பு குறைந்துவிடும். சாணக்கியர் கூறுகிறார், அளவுக்கு மீறிய எந்த செயலும் மதிப்பை இழக்கச் செய்யும். நீங்கள் யாரையாவது கவர வேண்டும் என்றால் அவர்களிடம் தொடர்ந்து பேச வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியும் ஒரு மொழிதான். நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அவர்கள் பேசும்போது கவனமாக கேளுங்கள். அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் உணர்வுகளை மதியுங்கள். ஒருவர் உங்களுடன் பேசும்போது இவர் என்னை உண்மையாக கேட்கிறார் என்று நினைக்க வேண்டும். அதுதான் ஈர்ப்பு உருவாகும் முதல் படி. விதி 2: முதலில் அவர்களை புரிந்து கொள். பலர் காதலில் செய்யும் பெரிய தவறு என்ன? அவர்கள் தங்களை பற்றியே பேசுகிறார்கள். நான் இதை செய்தேன், நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாருக்கும் முதலில் உங்களை பற்றி அறிய ஆர்வம் இருக்காது. அவங்களுக்கு அவங்களை பற்றி பேசவே பிடிக்கும். இது மனித இயல்பு. ஒருவரின் மனதை வெல்ல வேண்டுமா? அவர்களின் உலகத்திற்குள் நுழைய வேண்டும். அவர்களின் விருப்பங்கள் என்ன? அவர்களின் கனவுகள் என்ன? அவர்களின் பயங்கள் என்ன? அவர்களின் இலக்குகள் என்ன? இவற்றை அறிந்து கொள்ளுங்கள். கேள்விகள் கேளுங்கள், ஆனால் விசாரணை செய்யாதீர்கள். அன்புடன் கேளுங்கள், ஆர்வத்துடன் கேளுங்கள். ஒருவர் உங்களுடன் பேசும்போது இவர் என்னை உண்மையாக கேட்கிறார் என்று நினைக்க வேண்டும். அதுதான் ஈர்ப்பு உருவாகும் முதல் படி. விதி 3: புகழ்ந்து பேசாதே, மதித்து பேசு. பல ஆண்கள் மற்றும் பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். அவங்க ஒருவரை கவர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து புகழ்ந்து பேசுகிறார்கள். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க தான் பெஸ்ட், உங்களை மாதிரி யாரும் இல்லை. ஆரம்பத்தில் இது நல்லதாக தோன்றலாம், ஆனால் தொடர்ந்து இதையே செய்தால் மதிப்பு குறைந்துவிடும். சாணக்கியர் கூறுகிறார், அழகுக்கு மீறிய புகழ்ச்சி சந்தேகத்தை உருவாக்கும். உண்மையான பாராட்டு வேறு, பொய்யான புகழ்ச்சி வேறு. ஒருவரின் அழகை விட அவர்களின் குணத்தை பாராட்டுங்கள். அவர்களின் முயற்சியை பாராட்டுங்கள். அவர்களின் திறமையை பாராட்டுங்கள். அவர்களின் ஒழுக்கத்தை பாராட்டுங்கள். அப்பொழுது அவர்கள், இவர் என்னை வெளிப்புறமாக மட்டும் பார்க்கவில்லை, என்னை உண்மையாக புரிந்து கொள்கிறார் என்று நினைப்பார்கள். அதுதான் ஆழமான ஈர்ப்பை உருவாக்கும். விதி 4: நம்பிக்கையுடன் பேசு. காதலில் மிகவும் கவர்ச்சியான குணம் என்ன தெரியுமா? அது அழகு அல்ல, அது பணம் அல்ல, அது தன்னம்பிக்கை. ஒருவர் பேசும்போது அவருடைய குரலில் நம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னை தாழ்த்தி பேசக்கூடாது. எப்போதும் கெஞ்சும் மனநிலை இருக்கக்கூடாது. தயவு செய்து என்னை விரும்புங்கள், என்னை விட்டு போகாதீர்கள், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் காதலை உருவாக்காது, மாறாக மதிப்பை குறைத்துவிடும். உங்களை நீங்களே மதிக்காத போது மற்றவர்கள் ஏன் மதிக்க வேண்டும்? சாணக்கியர் கூறுகிறார், தன்னை மதிக்கும் மனிதனை உலகம் மதிக்கும். நம்பிக்கை என்பது கர்வம் அல்ல, அது உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்வது. நீங்கள் மதிப்புள்ள மனிதர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த உணர்வுடன் பேசுங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி கிடைக்கும். விதி 5: உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. பல காதல்கள் தோல்வி அடைவதற்கு காரணம் உணர்ச்சி வெடிப்பு. கோபம் வந்தால் கோபமாக பேசுகிறார்கள். வருத்தம் வந்தால் வருத்தமாக பேசுகிறார்கள். பொறாமை வந்தால் காயப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு நிமிட கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தை பல வருட உறவை உழைத்துவிடும். சாணக்கியர் கூறுகிறார், கோபத்தில் பேசும் மனிதன் தனது எதிரிக்கு உதவி செய்கிறான். நீங்கள் உணர்ச்சி வசப்படும் போது அமைதியாக இருங்கள். உடனடியாக பதில் சொல்லாதீர்கள். சற்று நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், பிறகு பேசுங்கள். அமைதியாக பேசப்படும் வார்த்தைகள் எப்போதும் சக்தி வாய்ந்தவை. கட்டுப்பாட்டுடன் பேசும் மனிதர்கள் எப்போதும் கவர்ச்சியாக இருப்பார்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.